topic uses of accounting. By the last video we have seen the what is accounting. So hope all have understood the topic, and next we can see uses of accounting. And the first user is internal user. So in that, first one is owner and second one is management and third one is employees. By first owner. So owner அப்படிங்கறவங்க அந்த மேனேஜ்மென்ட் அந்த கம்பெனியோட ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன். So அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும், கம்பெனியோட ஃபைனான்ஷியல் பொசிஷன் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஒரு ஓனரா இருக்காங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட ஃபைனான்ஷியல் பொசிஷன் தெரிஞ்சிருக்கணும், கம்பெனி எந்த ப்ராஃபிட்ல போகுது அண்ட் கம்பெனியோட ஷேர்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறதுலாம் ஆஸ் அ ஓனரா அவங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். அந்த செகண்ட் ஸ்டெப் மேனேஜ்மெண்ட். ஸோ மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறவங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஓனர் அப்படிங்கிற ஒரு பர்சன் என்ன பண்ணுறாங்க, ஒரு 10 lakhs இருக்கு, அந்த 10 lakhs ஒரு பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. பட் அந்த ஓனருக்கு அந்த ஒரு அக்கௌண்ட்ஸ் நாலேஜோ இல்லை வந்து எவ்வளோ வரும் அப்படிங்கிற ஒரு நீட் கிடையாது, அந்த ஒரு ஃபோர்காஸ்ட் கிடையாது. ஜஸ்ட் அவங்க அமௌண்ட் தான் இருக்கு. ஸோ அதை அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து அந்த கம்பெனியோட அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷன் எல்லாமே ட்ராக் பண்ணி சொல்ல வேண்டியது நம்மளோட அக்கௌண்டன்ட்டோட ஒர்க். ஸோ அந்த அக்கௌண்டன்ட் ஃபர்ஸ்ட் ஓனருக்கு தேவையானது ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான். நம்ம இவ்வளோ காசு கொடுத்துருக்கோம், இவ்வளோ காசை நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணும்போது இவ்வளோ இயர்ஸில் நம்மளால இவ்வளோ ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு ஆஸ் அக்கௌண்டன்ட்டாக அவங்க சொல்லுவாங்க, அவ்வளோதான். பட் ஒரு மேனேஜ்மெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, எம்ப்ளாயிஸ் நெக்ஸ்ட் ஓனருக்கு அடுத்து மேனேஜ்மெண்ட். ஸோ ஒரு மேனேஜ்மெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா எம்ப்ளாயீஸ்க்கு தேவையான எல்லா எல்லா நீட்ஸையுமே மேனேஜ்மெண்ட் ஃபுல்ஃபில் பண்ணி தருவாங்க. ஸோ அந்த டைமில் மேனேஜ்மெண்ட் என்ன தெரியணும், கம்பெனியோட ப்ராஃபிட் என்ன ஆஸ் அ ஓனராக எப்படி தெரியணுமோ ஆஸ் அ மேனேஜ்மெண்ட்டாக கம்பெனிக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு கம்பல்சரி அவங்களோட ப்ராஃபிட் என்ன, லாஸ் என்ன, நம்ம எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் அண்ட் இது எல்லாமே அக்கௌண்டன்ட்டுங்கிற ஒரு பர்சன் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி தான் அவங்க எந்த ஒரு ஃபினான்ஷியல் டெசிஷனுமே எடுக்கணும். ஸோ ஒரு மேனேஜ்மெண்ட்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் பற்றி மேபி தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். ஸோ தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா தே கேன் மேக் அ டெசிஷன்ஸ். தெரியல அப்படின்னா என்ன பண்ணணும், அக்கௌண்டன்ட் கிட்ட போயிட்டு டிஸ்கஸ் பண்ணி தென் தான் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு டெசிஷன் எடுப்பாங்க ஆஸ் அ அக்கௌண்டிங் ஃபீல்டில் ஆர் ஃபினான்ஸ். நெக்ஸ்ட் எம்ப்ளாயீஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஓனர், மேனேஜ்மெண்ட், நெக்ஸ்ட் எம்ப்ளாயீஸ். ஸோ எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிறவங்க அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் எவ்வளோ வரும், லாஸ் எவ்வளோ வரும் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு என்ன தெரியணும், ஏர்னிங் கெப்பாசிட்டி. ஸோ அந்த பர்சனோட ஏர்னிங் கெப்பாசிட்டி என்னன்னு தெரிஞ்சாலே தே கேன் ஒர்க். ஸோ அவங்க சஸ்டெயின் ஆகிறதுக்கு அவங்களுக்கு என்ன வேணும், ரெமுனரைசேஷன் வேணும். ஸோ அவங்களுக்கு ஒரு சேலரி அப்படிங்கிற ஒரு டூல் இருந்தாலே போதும், எம்ப்ளாயி ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ எம்ப்ளாயி அப்படிங்கிறவங்க அந்த இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க, அதுக்கு நம்ம ஒரு ரிவார்டாக சேலரி கொடுக்குறோம். ஸோ சேலரி, ரெமுனரைசேஷன், வேஜஸ், போனஸ் இது எல்லாமே வந்து எம்ப்ளாயி வாங்கலாம். ஸோ இந்த எம்ப்ளாயி மேலே யார் இருக்காங்கன்னா மேனேஜ்மெண்ட். ஸோ இவங்க என்ன ஓனர் என்ன அசிஸ்ட் பண்ணுறாங்களோ அதுதான் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் எம்ப்ளாயீஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஓனர்ஸ்க்கு தேவையான ப்ராஃபிட்டா லாஸ், அந்த கம்பெனி ப்ராஃபிட்ல போகுதா லாஸ்ல போகுதா அப்படிங்கிறது தெரிஞ்சால் மட்டும் போதும். ஏன்னா அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஜஸ்ட் ஒரு 10 lakhs ஒரு அமௌண்ட் சர்டன் அமௌண்ட்டை கேபிட்டலாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ரெகக்னைசேஷன் மட்டும்தான் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாரே தவிர அந்த கம்பெனியோட ஸ்டேட்மெண்ட்ஸோ எது கொடுத்தாலும் அவருக்கு தெரியாது. ஸோ ஓனராக இருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த கம்பெனியோட பொசிஷன் தெரிஞ்சால் மட்டும் அவருக்கு போதும். ஒரு மேனேஜ்மெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க இன்கேஸ் ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருந்தாங்க, மேனேஜ்மெண்ட்டில் ஒரு அக்கௌண்டன்ட் இருக்காங்க அப்படின்னா என்ன டெசிஷன் வேணால் இன்டர்னல் மேனேஜ்மெண்ட்குள்ளே எடுத்துக்கலாம். பட் அவங்க ஒரு அக்கௌண்டன்ட் பர்சனாக இல்லை அப்படின்னா வேற ஒரு அக்கௌண்டிங் பர்சனை இது பண்ணுவாங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அவங்க டேக்ஸ் பே பண்ணுறது, ஆடிட்டிங் எல்லாமே வந்து அந்த அக்கௌண்டன்ட் சொன்னால் மட்டும்தான் மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியும். ஸோ மேனேஜ்மெண்ட் தான் எங்கே கொண்டு போவாங்க, ஓனர்ஸ் கிட்ட கொண்டு போவாங்க. ஸோ ஓனர்ஸ் யாருமே டேரெக்டாக வந்து மேனேஜ்மெண்ட்டையோ எம்ப்ளாயீஸையோ பார்க்க போகிறது இல்லை. இது வந்து எப்படின்னா ஓனர் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு ஜஸ்ட் ஒரு மீடியேட்டர் மட்டும்தான். எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிறவங்க தான் ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ எம்ப்ளாயீஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கே சொல்கிறோம் அப்படின்னா அக்கௌண்டிங் ஒரு ஆடிட்டர்,
வீடியோ எடுத்தாச்சு. அடுத்து 3 பாயிண்ட்டுக்கு 5